இப்போ கூட்டணி பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு ஊருக்குள்ளே ஒரு பேச்சு. யார் கூட்டணிப்பா? ஆளுங்கட்சி கூட்டணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, இது வேற கூட்டணி. அந்த கூட்டணியில் இருக்க ஒரு முக்கியமான தலைவர் இன்னைக்கு நம்மக்கிட்ட டபக்குன்னு கேஜுக்குள்ளே மாட்டினா மாதிரி மாட்டிங்கினார். அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு சில பதில்கள்லாம் சொல்லியிருக்கார். யார் அவர்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் அமித்ஷாஜி அவர்கள் பேசும்போது கூட என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஜெயிக்கும், அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும், ஆனால் அதிமுகவில் இருக்கிற தலைவர் சிஎம் ஆயிடுவார்னு தான் சொல்லியிருக்கார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேரை மென்ஷன் பண்ணல. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேசும்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் என்டிஏ கூட்டணியுடைய தலைவர் யாருன்னா கட்டளையிடக்கூடிய அதிகாரம் படைத்த தலைவர் எங்களுடைய எடப்பாடியார் தான் அப்படின்னு அவர் பேசியிருக்கார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கூட்டணிக்குள்ளே குழப்பமான்னு கேட்குறீங்க. அதானே, ஒரு குழப்பமும் இல்லை, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் யாரை இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும், நான் மாற்றேங்கிறதுக்காக என்னையவே கேட்கக்கூடாது. நீங்கள் ஆப்போசிட்டில் போயிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை கேட்கணும். செல்வ பெருந்தகை அவர்கள் பாமக தலைவர் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு, ராமதாஸ் ஐயாவை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதை பற்றி நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே, அதை கேட்கணும்ல. நீங்கள் என்னையவே எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நம்ம மேலே கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்னா, அண்ணன் பதில் சொல்கிறது ஃபன்னாக இருக்குன்றதுனால தானே நம்ம ஆளுகள்லாம் தேடி தேடி போய் அண்ணனை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அந்த ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு எலிமெண்ட் அண்ணன்ட்ட தானே இருக்குது. அதுக்காக நமக்கு என்ன தேவை? வாழ்க்கையில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவை. அந்த என்டர்டெயின்மெண்ட் எங்கே கிடைக்கிறதோ அங்கு தான் நாம் தேடி சென்று கொண்டே இருப்போம். அப்படியாக போய் சென்ற இடத்தில் அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கேளுங்க. அதாவது எங்களுடைய கூட்டணி உறுதியான கூட்டணி. இதில் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது, இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் நீங்கள் தினசரி என்ன மட்டுமே கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நம் மதிப்புக்குரிய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களை போய் நீங்கள் யாருமே கேட்கறதில்ல. மதிப்புக்குரிய என்னுடைய நண்பர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை நேற்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மதிப்புக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. அது குறித்து நீங்கள் மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள்ட்ட போய் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள்ட்ட போய் கேளுங்க. இன்னும் தேர்தலுக்கு 8 மாதம் இருக்குது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர முடியாது. எங்களுடைய கூட்டணி, எங்களுடைய தத்துவமே திமுக இனி தமிழகத்திற்கு வேண்டாம், வேண்டாம், திமுக வேண்டாம். இதுதான் எங்களுடைய கோஷம். ஆமாம், எங்களுடைய தாரக மந்திரம். அது தமிழக மக்கள் பிரதிபலிப்பார்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே இனிமேல் இந்த கூட்டணியை பற்றி இனிமேல் தயவு செய்து யாரும் என்னிடம் தேர்தல் வரும்போது கேளுங்க.